வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். சண்டே வந்தாலே எல்லாருக்குமே அப்பா இன்றைக்கி நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தானே தோணும். சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தானே அடுத்த ஒரு வாரம் நம்ம ஓடுறதுக்கு உண்டான அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் சண்டேனாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது சமைக்கணும் அப்படின்னும் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. இந்த ஒரே ஒரு சிக்கன் கறி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு கம்ப்ளீட் மீலாக லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் கூட இதே மாதிரி செஞ்சு முடிங்க. அரை மணி நேரத்தில் உங்கள் சண்டே லஞ்சே முடிஞ்சிடும். முடிச்சுட்டு நீங்களும் ஹாயாக ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, மீடியம் சைஸாக இருந்தால் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீளமாக கட் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை முதல்ல எண்ணெயில் சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி இது வரட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே அடுத்தது ஒரு சின்ன பேஸ்ட் ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மசாலா பேஸ்ட், சிம்பிளான மசாலா பேஸ்ட். இதுதான் உங்களுக்கு இந்த கறிக்கு உண்டான அந்த குழம்பும் திக்னஸும் கொடுக்கும். அதுக்காக இப்போ இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். எப்பயுமே இரும்பு சட்டியில் செய்யும் போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கும் நல்ல இரும்பு சத்து கிடைக்கும். அதே நேரத்தில் ஹீட் ஒரே ஈவனாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவும் சட்டுனும் சமைச்சிடலாம். 20 நிமிஷம் தான் நமக்கு இந்த சிக்கன் கறி ரெடி ஆகிறதுக்கு. இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி, கூடவே 10 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 முந்திரி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொரகொரப்பாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ இந்த விழுதை போட்டு வதக்கும் போதே கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சுவையான செந்தூர் மசாலா சேர்க்க போகிறோம். இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் நான் நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான செந்தூர் மசாலாவில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள், கூடவே கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த 3 மசாலாவும் தான் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னால் மசாலாவையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுவோம் அந்த மசாலாவில். வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். நம்ம சுத்தமாக கழுவி வச்சு சிக்கனை உள்ளே போட்டாச்சு. இந்த சிக்கன் இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா சிக்கன் எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போவே நல்ல சூப்பரான வாசனை. நம்ம இன்னும் நம்மளுடைய செந்தூர் கறி மசாலா சேர்க்கலை. இப்போ பாருங்கள், சிக்கன் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு செந்தூர் கறி மசாலா, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணுங்கிறவங்க 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். ஸோ இதெல்லாமும் சேர்த்து மறுபடியும் அப்புறம் அளவான உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சிக்கன் நல்லா தண்ணி விடும். ஸோ எந்த அளவுக்கு இப்போ நம்ம போட வேண்டிய எல்லா ஐட்டமும் போட்டுடலாம். சப்போஸ் ரொம்ப தண்ணி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சிக்கன் 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. தேவையான தண்ணி அதுலேருந்தே வந்ததுனால நான் தண்ணி சேர்க்கலை. இதில் இந்த சிக்கனில் தேங்காயும் கிடையாது. பட்
சில பேருக்கு தேங்காய் விழுது போட்டால் தான் பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் விழுதோ இல்லைன்னா தேங்காய் பால் கூட இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே சிம்மரில் 10 நிமிஷம் விட்டிங்கன்னா பாருங்கள், சிக்கன் குழம்பும் இந்த அளவுக்கு வந்துடும். இது குழம்பும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் நடுவில் ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம். சைவமாக இருக்கவங்க மஷ்ரூமில் செஞ்சுக்கலாம், சோயா போட்டு செஞ்சுக்கலாம். மெத்தட் ஒன்றே தான். நல்லா சுட சுட சாதத்தில் அப்படி எடுத்து போட்டு கூட ஒரே ஒரு பாயில்டு எக் ஃப்ரை, கொஞ்சம் சாலட், இதை விட ஒரு சூப்பரான மீல் இருக்கவே முடியாது. ½ அன் ஹவரில் உங்களோட சமையல் முடிஞ்சிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்கிறவங்க, பேச்சுலர்ஸ், அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, வெளியில் எங்கேயாவது தங்கியிருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு. நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சூஸ் ரைட், ஈட் ரைட். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சமையல் சூப்பராக மணக்கும், அதே நேரத்தில் சுவையும் அருமையாக இருக்கும். பயப்படாமல் நீங்கள் சமைக்கலாம். நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.